சொன்னதை இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு ரெக்கவரி ஸ்டார்ட் பண்ணுறதுனால ரெக்கவரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவார்னா, பணம் கட்டலைன்னா வேங்க ஆஸ் பர் அக்ரிமெண்ட்டை நீங்கள் மீடியேஷன் போங்க, நான் வேணா உங்களுக்கு அரசாங்க உதவியில் வக்கீல் வச்சு தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க, அந்த கேஸை முடிச்சிருவாங்க. பட் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிம்பிள் லாஜிக் தான். ஒரு 10 லட்ச ரூபா கட்டணும், நான் என்ன சொல்ல முடியும் அவர் சார்பாக போனது, சார் ஒரு 10 லட்ச ரூபா வந்து கிரெடிட் கார்டு வந்து SBI கட்டணும், ரொம்ப வட்டி போட்டிருக்கேன், வட்டியா சரி வட்டியெல்லாம் கழிச்சிக்கிறாங்க, 6 லட்ச ரூபா கட்டுங்க அப்படின்னா கட்ட முடியுமா? நம்ம போகிற ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போனால் இந்த மாதிரி தான் நடக்குது. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மெயில் ப்ராசஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிஆர் தளங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கின கிரெடிட் கார்டுகள் எல்லாம் ஆன்லைனில் தான் வந்து இது ஆர்பிட்ரேஷன் நடத்துகிறாங்க, கான்சலேஷன் நடத்துகிறாங்க, லோகாதாரத்தை நடத்துகிறாங்க. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நேரில் வாங்கணுவாங்க. இப்போ அந்த நேரில் வாங்குற ப்ராசஸ்லாம் இப்போ இல்லை. இப்போ பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் எடுத்துருங்கன்றாங்க. ஆன்லைனில் பேசும்போது என்ன பண்ணுறாங்கன்னா உசார ஜகா வாங்கிடுறாங்க, பின்னாடி போயிடுறாங்க. ஏன்னா ஒரு அட்வொகேட் எடுக்க ஆரம்பித்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தொடர்ந்து வந்துட்டு இருப்பார், இந்த விட்டு அடுத்து ஸ்கிப் ஆகி போயிருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கிளைண்ட்டுக்கு ஸ்கிப் ஆகிடுறாங்க. அடுத்தது பாருங்கள், இது முடிஞ்சு போச்சு, அடுத்த பகுதி 10வது. நன்றி. உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.